இன்றைக்கி தமிழ்நாட்டில் மொத்த நாட்டிலையுமே ஒரு முக்கியமான பிரச்சனை பேசப்பட்டுருக்கு. நீட் ஸ்கேம். இந்த நீட் ஸ்கேம் சம்மந்தமாக ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாலும், இப்போது செலிப்ரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸுன்றவங்கலாம் அவங்களோட கிடைச்ச இடத்துல எல்லாத்துலேயும் நீட்டை பற்றி அவங்க பேசி இது ஒரு பெரிய விஷயமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி ஒரு வேளை நீட் ரத்து, நீட் விலக்கு நடந்துச்சுன்னா அதனால் நாம் ஃபேஸ் பண்ண போகிற கான்சிக்வன்சஸ் என்ன, நீட் நல்லதா கெட்டதா, நீட் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கா இப்படின்ற விஷயங்களை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். இஃப் யூ ஆர் நியூ டு த சேனல், நான் உங்கள் முதன்ராஜ் அண்ட் இது உங்கள் மேடி ஸ்பீக்ஸ். ஸோ டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் லெட்ஸ் கெட் டு த வீடியோ. இப்போது ரீசெண்டாக ஒரு செலிப்ரிட்டி கம் பொலிட்டீஷியன் விஜய் சார், அவர் மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குற அந்த விழாவில் டாப்பர்ஸ்க்கு பரிசு கொடுக்குற அந்த விழாவில் நீட் சம்மந்தமாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அண்ட் அதை பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப் மட்டும் டக்குன்னு பார்த்துடலாம். அதில் அவர் சொல்லியிருக்கிற முதல் விஷயம் நம்ம தமிழ் போர்டில் படித்த மாணவர்களை வேறு ஒரு போர்டை வச்சு அவங்க படிக்க சொல்லியிருக்கு, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் படித்த ஒருத்தனுக்கு எப்படி வேறு ஒரு போர்டில் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நியாயமான கருத்து தான். ஏன்னா நம்ம ஃப்ரம் த பிகினிங் எல்கேஜிலேருந்து 12th வரைக்குமே ஒரு போர்டில் படிச்சுட்ருக்குறோம், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில். அவங்க அந்த எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் ஆகி வந்திருப்போம். பட் இந்த 12th போர்டு எக்ஸாம் முடித்த உடனே நம்ம நீட்டுக்கு தயாராகணும், என்சிஆர்டி சிலபஸ்க்கு நம்ம தயாராகணும். அப்படின்றப்போ யாராலையுமே மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியறதில்ல. ஏன்னா யாருமே அந்த சிலபஸ்க்கு ட்ரெயின் ஆகலை. இப்போல்லாம் எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா 11th 12thலேயே போர்டு எக்ஸாம்ஸை விட்டுட்டு ஃபுல்லாக நீட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தனியாக அதுக்கு கோச்சிங் சேர்ந்துடுறாங்க. ஸோ இப்படி என்சிஆர்டி சிலபஸ்க்கு அடாப்ட் ஆகணுன்றதுக்காகவே கோச்சிங் சென்டர் சேரணும் அப்படின்றது மேண்டேட்ரியாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு கருத்தாக வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த கோச்சிங் சென்டர்ஸில் சேர முடியும்னா ஒரு மிடில் கிளாஸ் ஆளாலேயோ இல்லை வெல்த்தியான ஒரு பீப்புளாலேயோ சேர முடியும். பட் அந்த மிடில் கிளாஸ்க்கும் கீழே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற மக்களால் சேர முடியாத நிலைமையில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு மருத்துவராக ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த நீட் கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு. இது கரெக்டான ஒரு விஷயந்தான். இது அவர் யார்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னா, டாப்பர்ஸ், ஒவ்வொரு தொகுதியிலையும் டாப் 3 ரேங்கிங்கில் இருக்கிற 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கண்டிப்பாக நீட் இல்லைன்னா ஷுவராக டாக்டர் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான். ஏன்னா அவங்க மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக அவங்க டாக்டர் சீட் எடுத்துருவாங்க. அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறது காரணமாக ஸோ இதோட சீரியஸ்னஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி அவங்களுக்கு சுட்டி காட்டியிருக்காரு இந்த விஷயத்த. இது ஒரு கிளவரான ஒரு மூவ் தான். ஸோ அடுத்ததாக அவர் சொல்லியிருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா, டைவர்சிட்டி இஸ் நாட் அ வீக்னஸ், டைவர்சிட்டி இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியா அப்படின்றார். இது எதுக்குன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சிலபஸை மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு வீக்னஸ் இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான கல்ச்சர் இருக்கும். அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலபஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது தவறு கிடையாது, அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இதுவுமே கரெக்டான ஒரு விஷயம் தான். அவங்களோட சிலபஸ் அந்தந்த ஸ்டேட்ஸை ஃப்ரேம் பண்ணுறது கரெக்டான ஒரு விஷயம் தான். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த நீட் எக்ஸாம்னால என்னாச்சுன்னா, எஜுகேஷன் ஸ்டேட் கையில் இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ ஸ்டேட் பாலிசி, கன்கரண்ட் பாலிசி, அப்புறம் யூனியன் பாலிசி, 3 விதமான பாலிசிஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்லலாம் ஒவ்வொரு கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ யூனியன் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்மி அண்ட் நேவி ஃபோர்ஸஸ், இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான மொத்த இந்தியாவுக்கும் தேவைப்படுற ஒரு சில முக்கியமான படைகள்லாம் யூனியன் லிஸ்ட்டில் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற கண்ட்ரோல் இருக்கும். பட் இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது போத் 2 ஸ்டேட்டும் சென்ட்ரும் 2 பேருமே இதுக்கு கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் ஸ்டேட் ஒரு விஷயத்தை அப்பீல் பண்ணுறாங்க அப்படின்னா சென்டரும் ஒரு விஷயத்தை அப்பீல் பண்ணுறாங்க. பட் ரெண்டுமே முரணாக இருக்குது அப்படின்றப்போ சென்டர் எதை அப்பீல் பண்ணுறாங்களோ அதுதான் கடைசியான ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது, கடைசியான ஒரு தீர்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கன்கரண்ட் பாலிசியோட ரூல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எஜுகேஷனும் இந்த கன்கரண்ட் பாலிசியில் இருக்குது. ஸோ ஸ்டேட் என்ன தான் நாங்கள் எங்களுக்கு நீட் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீட் இருக்க தான் போகுது. ஸோ இப்படி எஜுகேஷனை கன்கரண்ட் பாலிசியில் வைக்கிறது சரியான தெரியல. அதுக்கு பதிலாக அதை ஸ்டேட் பாலிசிலேயோ இல்லை ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் பாலிசிலேயோ ஸ்டேட்ஸ் அது மேலே ஒரு அப்பீல் கொடுக்கலாம். அவங்களோட கண்ட்ரோலுக்கு இது கொடுத்தா அது எல்லாரோட நல்லதுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டே எடுத்து வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளாக நம்ம சொசைட்டியில் இருக்கிற இந்த நீட் சம்மந்தமான ஸ்கேம்ஸ் பற்றின இந்த டாக்லாம் மாணவர்களுக்கு நடுவில் நீட் மேலே இருக்கிற நம்பிக்கையை மொத்தமாக அழிச்சிடுச்சு. நீட் ஹேஸ் லாஸ்ட் இட்ஸ் பிலீஃப், ட்ரஸ்ட். ஸோ அதை இந்த இடத்துல அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. இதுவுமே கரெக்டான ஒரு பாயிண்ட். ஸோ இதை பார்த்தாச்சு.
இப்போது நீட் கரெக்டாக தப்பாக, நீட் இருக்கிறதுனால என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீட் இருக்கிறதுனால நான் என்ன பாசிட்டிவாக யோசிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு வேளை நீங்கள் வந்து 10th 11th 12th ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துட்டு கூட, ஏன்னா நமக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒரு மெச்சூரிட்டின்றது பெருசாக இருக்குது. நம்ம வந்து எப்படியாச்சும் ஜாலியாக இருக்கணும், கொஞ்சம் இந்த லைஃப் மேலே இருக்கிற அந்த சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் நம்ம ஃப்ரீயாக விட்டுருந்தா கூட, அதுக்கப்புறம் அந்த 12th டைமில் தான் நமக்கு ஒரு சீரியஸ்னஸ்ன்றே வர ஆரம்பிக்கும். அடுத்து என்ன, நம்ம காலேஜ் சேர போகிறோம், நம்ம வந்து லைஃப் பார்க்க போகிறோன்றப்போ ஒரு சீரியஸ்னஸ் வரும். அந்த சீரியஸ்னஸில் நம்ம சரியாக மார்க் வாங்க முடியாமல் போனாலும் நமக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷனாக இந்த நீட் இருக்கும்போது, நம்ம 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எத்தனை வருஷங்கள் வேணாலும் நம்மளால் உட்காந்து ரிப்பீட் பண்ணி நம்ம மார்க்கை பூஸ்ட் பண்ணி சீட் வாங்க முடியும். இது வந்து நான் ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போது சரி, அதுக்கு நீங்கள் சொல்லலாம், என்னப்பா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் எழுதிட்டு போயிடலாமேன்ட்டு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 சப்ஜெக்ட்டுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதலாம். இதே நீங்கள் ஒரு வேளை 3 சப்ஜெக்ட்டுக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3த்துக்குமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் மட்டும் வேணாம், 3மே நான் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுறேன்னா அப்படியே நான் 12th என்ன பண்ணிருந்தனோ அதே மறுபடியும் நான் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அது இன்னும் பெரிய ஆடட் பேர்டனாக இருக்கும். நான் மறுபடியும் உட்காந்து ஒவ்வொரு சாப்டரையும் ஒவ்வொரு கொஷினையும் ஒவ்வொரு புக் பேக் எக்ஸசைஸையும் உட்காந்து படித்து மக்கா படித்து. அண்ட் இது அடுத்த பாயிண்ட், நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து பர்சனலாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். 12th வரைக்கும் எனக்கு இருந்த லாஜிக்கல் திங்கிங் நாலேஜும் நீட் முடிச்சுட்டு எனக்கு இருக்கிற அந்த லாஜிக்கல் திங்கிங் நாலேஜும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நீட் படிக்கும்போது நம்ம படிக்கிற விஷயங்கள் எப்படி படிச்சுக்கணும், புரிஞ்சு படிக்கணும்னு இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதிலிருந்து அவங்க கேட்குற கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நீட் இருக்கும், நீட்டோட ஸ்டாண்டர்ட் இருக்கும். பட் நம்ம ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ், டிஎன் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸை பற்றி நான் சொல்கிறேன். அதில் வந்து ஒரு பேராகிராஃப் நம்ம படிப்போம், அதை அப்படியே பாயிண்ட்டாக எழுதுவோம், அதை அப்படியே மக்கா படிச்சுட்டு போய் எக்ஸாமில் வாமிட் பண்ணிட்டு வருவோம். இதுதான் வந்து காலகாலமாக நம்மளோட ஸ்டேட் போர்ட்ஸில் வந்து நம்ம நடந்துகிட்டு இருக்கிறது. யாருமே வந்து இதுக்கான கரெக்டான கான்செப்ட்ஸை நமக்கு சொல்லி தரதே கிடையாது. நீட் படிக்கிற பசங்க லாஜிக்கல் திங்கிங் எபிலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த போர்டு மூலியமாக வந்திருக்க பசங்களுக்கு இந்த லாஜிக்கல் திங்கிங் எபிலிட்டி அவ்வளோவா இருக்காது. ஏன்னா நம்ம போர்டு வந்து லாஜிக்கல் திங்கிங் பற்றி அவ்வளோவா கன்சிடரே பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் மக்கப் அண்ட் வாமிட், அவ்வளோதான் அவங்களோட ஒரு வே ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ அது ஒரு நெகட்டிவ் ஆஃப் டிஎன் போர்டு அண்ட் பாசிட்டிவ் ஆஃப் நீட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கு முன்னாடி நிறைய காலேஜஸோட அட்மிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலேஜஸோட ஓனர்ஸ், மோஸ்ட்லி வந்து எம்பி மினிஸ்டர்ஸ் தான் வந்து நிறைய ப்ரைவேட் காலேஜஸை வச்சுருந்தாங்க. அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ரேட் போட்டு ஒவ்வொரு சீட்ஸையும் கண்ணா பின்னான்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போது எல்லாமே வந்து ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஃப் நீட்டுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீட்டுக்கு முன்னாடி வந்து போர்டு எக்ஸாமில் நீ என்ன தான் கம்மியாக கட் ஆஃப் வாங்கி வை, உங்கள் கையில் காசு இருந்தால் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தெரிஞ்ச பொலிட்டிஷியன் இருந்தால் போதும், நீ டாக்டர் ஆகிடுவ அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான். நிறைய ரெக்கமெண்டேஷன் சீட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. கவர்மெண்ட் காலேஜ் பற்றி சரியான ஐடியா இல்லை, பட் இருந்தாலும் ப்ரைவேட் காலேஜஸில் ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன் சீட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. எத்தனையோ பேர் கம்மியான மார்க், ரொம்ப கம்மியான மார்க் வாங்கியும் கையில் காசு இருக்குன்ற ஒரே காரணத்தினால டாக்டர் ஆகிட்டு இப்போ சொசைட்டியில் டாக்டராக இருக்காங்க. ஸோ அவங்க டாக்டர் ஆனதை பற்றி நான் தப்பாக சொல்லலை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மறுபடியும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இந்த விஷயத்தில் நீட் வந்து கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம், இப்போது நீட் எக்ஸாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெறும் போர்டு எக்ஸாம் மட்டும்தான். போர்டு எக்ஸாம் மட்டும்தான் நம்ம யார் கூட போட்டி போட போகிறோம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நியர்லி ஒரு 1 lakh 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கலாமே. அந்த 1 lakh 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து காம்படிஷன் பண்ண போகிறோம். பட் நீட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது 24 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம காம்படிட் பண்ணுறோம். அந்த 24 lakh ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பயங்கரமாக மார்க் எடுக்கிறவங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. பட் ஸ்டில் அந்த காம்படிஷன் லெவல்ன்றது அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாமே, ஸ்போர்ட்ஸில் ஜோனல் லெவல் காம்படிஷனுக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்டேட் லெவலில் நம்மளோட ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம காம்படிட் பண்ணி எழுதுகிற ஒரு எக்ஸாம் போர்டு எக்ஸாம். ஆனால் நம்ம நேஷ்னல் லெவலில் நம்மளோட இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் நம்ம காம்படிட்டிவாக எழுதுகிற ஒரு எக்ஸாம் தான் நீட் எக்ஸாம். இதில் இருக்கிற ரேங்கிங்கை பொறுத்து தான் நமக்கு சீட்ஸ் அலாட் ஆகுது. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டேட் கோட்டாவில் வந்து நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே தான் நம்ம ரேங்கிங் வச்சுப்போம், அது வேறு விஷயம். பட் ஸ்டில் அதோட ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்ட் தான் இங்கே மேட்டர். ஸோ நம்ம வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லேருந்து வெளியே வரதுனால நமக்குள்ளே இருக்கிற காம்படிஷன் குறையிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம வந்து நம்மளோட லிமிட்ஸை புஷ் பண்ண மாட்டோம். ஒன்ஸ் காம்படிஷன் அதிகமாகுதுன்னா we can push our limits. நான் ஒரு வேளை இந்த மாதிரி போர்டு எக்ஸாமில் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஃபோக்கஸ் இதில் இருக்கும், மக்கா படிக்கணும், மார்க் வாங்கணும், அதில் மட்டும்தான் இருக்கும். இப்போது நான் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்கிறதுனால இயர் பை இயர்
ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நான் வந்து என்னை புஷ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு காம்படிஷன் பயங்கரமாக இருக்குது, நான் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் பத்தாமல் போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நான் என்னை புஷ் பண்ணுறேன். எதில்? என்னோடய நாலேஜை பில்ட் பண்ணுறதுல புஷ் பண்ணுறேன். எல்லா நீட் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அந்த நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது பயங்கரமாக இருக்கும் இஃப் தே ஸ்கோர்டு பெட்டர். பிகாஸ் இங்கே வந்து ஸ்கோர்ஸ் வந்து அவங்களோட நாலேஜை டைரெக்டாக வந்து காட்டுது. ஏன்னா நாலேஜ் நல்லா இருக்கிறவங்களால மட்டும்தான் நல்ல ஸ்கோர் நீட்டில் எடுக்க முடியுது. அந்த ஸ்கேம் பண்ணி வரவங்களை பற்றி நான் பேசலை, கரெக்டாக நீட்டில் ஸ்கோர் வாங்கி வந்திருக்கிறவங்களை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இந்த விதத்தில் பார்த்தாலும் நீட் வந்து எனக்கு நல்லதாக தான் படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நீட் எதனால் கெட்டது அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்ஸை சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நீட் வந்து சிபிஎஸ்சி சிலபஸை பொறுத்து தான் வைக்கிறாங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டை வந்து தான் படிக்கிறாங்க. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சிபிஎஸ்சிக்கு மாறிட்டுருக்கிறாங்க. பிகாஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம்ஸாக மாறிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக சிபிஎஸ்சிக்கு தான் வந்து ஸ்கோப் நிறையா இருக்குன்ற மாதிரி நினச்சி எல்லாருமே சிபிஎஸ்சிக்கு மாறிட்டுருக்காங்க. பட் இந்த மாதிரியே இருந்தால் ஸ்டேட் போர்டுன்ற ஒரு விஷயத்தை ரொம்பவே டம்ப் பண்ணிடுவாங்க. ஸ்டேட் போர்டு எந்த விதத்துலேயும் சலிச்சது கிடையாது. நான் என்சிஆர்டியும் வந்து 2 வருஷமாக படிச்சிருக்கேன். பட் என்சிஆர்டியோட கண்டென்ட்டை விட ஸ்டேட் போர்டோட கண்டென்ட் சூப்பராக இருக்கும், அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸோட ஸ்டாண்டர்ட் தான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா எக்ஸாம்ஸோட ஸ்டாண்டர்ட் வந்து ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் மக்கப் அண்ட் மூமெண்ட். பட் அங்கே வந்து சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸோட ஸ்டாண்டர்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், அப்ளை த கான்செப்ட்ன்ற மாதிரி இருக்கும். அந்த கான்செப்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் நமக்கு நாலேஜ் கொடுக்கும். ஜஸ்ட் அதை நம்ம படித்து ரிமெம்பர் பண்ணுறதுனால ஒரு நாலேஜும் வரப்போகிறது கிடையாது. அண்ட் அது அந்த சர்டைன் டைமுக்கு அப்புறம் நமக்கு மறந்துடும். பட் கான்செப்ட்ன்ற ஒரு விஷயம் நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக இருக்காது, அது எங்கேயாச்சும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுதான் நாலேஜ். ஸோ அந்த விதத்தில் வந்து எதுக்கு சொல்ல வந்து நிறைய மாற்றி போயிட்டேன். டிஃப்ரெண்ட்டான ஒரு போர்டு, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்த பசங்களுக்கு சிபிஎஸ்சி போர்டிலேருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது அப்படின்றது ஃபேரானது விஷயம் இல்லை தான். அதுக்காகவே நிறைய பேர் பல வருஷங்களாக கோச்சிங் சென்டரில் படிக்கிறாங்க. நானுமே வந்து ஃபஸ்ட் இயர் வந்து எனக்கு அந்த சிலபஸ்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கே எனக்கு 1 வருஷம் ஆகிடுது. எனக்கு அதுலேருந்து மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஸோ 2 வருஷம் எனக்காக இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே அந்த சிலபஸ்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கே ஒரு டைம் எடுக்குது. ஸோ அது வந்து இந்த இடத்துல ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அது வந்து நீட்னால் நடந்த ஒரு மைனஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸாக என்ன அப்படின்னா, நீட்ன்ற ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம்னால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எஜுகேஷன் மேலே இருக்கிற ரைட்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடுங்கிடுற மாதிரி ஒரு விஷயம். இது வந்து எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி ட்ரூ கூட. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை பண்ண விடாமல் எங்கள் ஸ்டேட் பீப்புளுக்கு இதுதான் தேவை, அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் தேவையில்லை அப்படின்னாலும் அதை செய்ய விடாமல் சென்ட்ரல் தடுக்கிற மாதிரி ஒரு விஷயமா இந்த நீட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மைனஸ் ஆஃப் நீட். இதெல்லாம் தான் எனக்கு பெருசாக ப்ளஸ் அண்ட் மைனஸாக தோணுன விஷயங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நீட்டில் இது ஒரு ப்ளஸ் இருக்குது, இல்லை இது ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. உங்கள் கமெண்ட்டை நான் பின் பண்ணி வச்சுறேன். அண்ட் அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் இட்ஸ் மீ மதன்ராஜ் சைனிங் ஆஃப். பாய்.